பொற்கால நினைவுகள். வணக்கம் நேயர்களே, இது பொற்கால நினைவுகளுக்கான 3வது பகுதி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டீர்களா? கடந்த 2 நிகழ்ச்சிகளும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உங்களின் அபிப்பிராயங்களையும் எனக்கு எழுத்தின் மூலமாக, அதாவது அந்த கமெண்ட்ஸ் என்றதுல நீங்க போட்டுவிட்டால் நான் அதுக்கேற்ற மாதிரி நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருப்பேன். இப்போது 3வது பகுதி இது. நாங்கள் சென்ற வாரம் எந்த இடத்தில் விட்டோம் என்றால், எனது ஆசை மாமா என்னை பாடசாலை லீவுகளுக்கு கந்தர் மடத்திலிருந்து கூட்டிக் கொண்டு போய் காங்கேசன்துறையில் வச்சிருந்து விட்டு மீண்டும் பாடசாலை தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பதாக என்னை கொண்டு வந்து திரும்பவும் கந்தர் மடத்தில் விடுவார். அந்த இடத்தில் தான் நாங்கள் விட்டோம். சரி, இன்றைய வாரத்திலிருந்து மற்ற தொடர்ச்சியாக பார்க்கலாம். மற்ற மாமாக்களுக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி ஆசை மாமாவிடம் எனக்கு இல்லை. அவர் மிக மிக நல்லவர். சோழக காத்து காலத்தில் விதம் விதமாக கொடி கட்டி தருவார். 8 மூலை பட்டம், பிராந்து பட்டம், பாம்பன் பட்டம், பெட்டி பட்டம், வீட்டு பட்டம், இப்படி விதம் விதமான பட்டங்கள் கட்டி நாங்கள் ஏத்துவோம் எங்களுடைய வயல்வெளியில். அதாவது சிவன் கோவில், அம்மன் கோவிலுக்கு முன்புள்ள வயல்வெளியில். இப்போது வயல்வெளி சுருங்கி விட்டது. அன்று மிக விசாலமான இடமாக அது இருந்தது. இதில் பிராந்து பட்டத்திற்கு மரத்தில் சீவிய சொண்டும் வைத்து அதன் 2 செட்டையையும் இணைத்து விண்ணும் பூட்டித்தான் நாங்கள் கொடியேற்றுவோம். விண் கூவிக்கொண்டு அது பறக்கும். அந்த அழகே தனி அழகு. அதுபோன்று 8 மூலை பட்டத்திற்கும் விண் பூட்டுவதுண்டு. அவர் மேல் தனிப்பட்ட பாசம் வருவதற்கு முக்கிய காரணம், என்னுடன் பழகும் போது அதிர்ந்து பேசவே மாட்டார். மிக மிக அன்பாக பழகுவார். மற்ற மாமா ஆட்கள் பேசக்கூட மாட்டார்கள் என்னோடு. ஆசை மாமா வீட்டை நான் விரும்பி போவதற்கு இன்னும் ஒரு காரணம், அவரின் மனைவி, அதாவது எனது அத்தையும் ஒரு காரணம். அவ என்னை தன் பிள்ளை போல் கவனித்துக் கொள்வார். அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் என்பதனால் என் மீது அவர்களுக்கு ஒரு தனி அக்கறையும் வாஞ்சையும் அதிகம். நீண்ட கால இடைவெளியின் பின் அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்து அவர்களின் ஏக்கத்தை போக்கியது. ஒவ்வொரு நல்லூர் திருவிழாவின் போதும் 10ஆம் திருவிழாவான மஞ்சத்திலிருந்து பூங்காவனம் முடியும் வரையில் ஆசை மாமாவின் குடும்பத்தினரின் அத்தனை பேரும் எங்கள் வீட்டிலேயே வந்து நிற்பார்கள். அவர்கள் எங்கள் வீட்டில் நிற்கும் அத்தனை நாட்களும் எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆசை மாமாவின் சீமெண்ட் ஃபேக்டரி வேலை நேரம் 6:02, 2:10, 10:06, இப்படி 8 மணித்தியாலம் தினமும் வேலை செய்வார். தேர் தீர்த்தம் பூங்காவனம் 3 நாட்களிலும் லீவ் எடுப்பார். மற்ற நாட்களில் எங்கள் மணத்துறை வீட்டில் இருந்தே 764 பஸ் மூலம் காங்கேசன்துறைக்கு போய் வேலை செய்துவிட்டு வருவார். வேலை முடிந்து வரும்போது அவர்கள் வீட்டிலிருந்து வாழையிலையும் வெட்டி கொண்டு வருவார். சில நேரங்களில் இதர வாழைக்குலையும் எங்கள் வீடு வந்து சேரும். அந்த குழியை எங்கட ஐயா சாமியார மூலையில் உயரே கட்டி தூக்கி விட்டுருவார். பழுக்க பழுக்க தினமும் புடுங்கி சாப்பிடுவோம். இந்த இடத்தில் ஆசைமாமா குடும்பத்திற்கு சீமெந்து தொழிற்சாலையால் கொடுக்கப்பட்ட வீட்டை பற்றியும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். சீமெந்து தொழிற்சாலை ஒரு கூட்டு தாபனமாகவே அன்று இயங்கி வந்தது. இந்த வீட்டு வசதி ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. மற்றவர்கள் சைக்கிளிலும் பஸ்ஸிலும் தினமும் வந்து போவார்கள். அந்த வீடுகள் அனைத்தும் ஒரே அமைப்பில் தான் கட்டப்பட்டிருந்தன. 2 வீடுகளை ஒன்றாக சேர்த்தே கட்டியிருப்பார்கள். ஆனால் தனித்தனி வாசல்கள் கொண்டவையாக இருக்கும் அந்த குடிசைகள், அவற்றை இரணை குடிசை என்றுதான் அழைப்பார்கள். அதாவது ட்வின் கோட்டேஜ். இவர்களின் வீட்டு இலக்கம் 12F. வீட்டின் வெளிக்கேற்று திறந்து உள்ளே சென்றால் ஒரு சிறிய முன் வராந்தை, அதை கடந்து உள்ளே சென்றால் ஒரு வரவேற்பறை, அதன் இடது பக்கத்தில் படுக்கை அறையும் அதன் வலது பக்கத்தில் சமையல் அறையும், சமையல் அறைக்கும் வரவேற்பறைக்கும் மூலையில் உள்ள கதவை திறந்தால் வெளியே செல்வதற்கும் குளியல் அறைக்கும் மலசல கூடத்திற்கும் செல்வதற்குரிய வழியாக அது இருக்கும். இவ்வளவுதான் மொத்த வீடும். இப்படியேதான் அந்த 50 வீடுகளும் அமைந்திருக்கும். இதை விட வீட்டை சுற்றி 3 பக்கமும் வெற்றிடம் இருக்கும்.
இந்த வெற்றிடத்தில் தான் ஆசை மாமா வாழை மரங்கள் வைத்திருந்தார். கதலி, இதரை, கப்பல், சாம்பல் வாழை போன்றவை நடப்பட்டிருந்தன. மொத்தமே ஒரு பரப்புத்தான் காணி, ஆனால் அழகாக அமைந்திருக்கும். குழாயில் தண்ணீர் எந்த நேரம் வந்தபடி இருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் சற்று உப்பு கலந்ததாக இருக்கும். குடிநீருக்கு அதனால் பக்கத்தில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு போய்த்தான் அள்ளி வர வேண்டும். ஏனெனில் குழாயில் வரும் தண்ணீர் உப்பு தண்ணீர். இதன் காரணமாக ஒரு நாளைக்கு 2 முறை சென்று குடி தண்ணீர் அள்ளி வருவார்கள். நான் லீவில் போய் நிற்கும் போது சில வேளைகளில் நானும் சென்று நல்ல தண்ணீர் அள்ளி வருவேன். அப்படி நான் தண்ணீர் அள்ளும் போது நினைத்து பார்ப்பதுண்டு, அந்த சிறிய வயதில் நினைத்து பார்ப்பதுண்டு, அந்த கிணத்தடியிலிருந்து ஒரு 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 500 மீட்டருக்குள் தான் கடற்கரை வரும். அந்த கடலில் ஒரே உப்பாயிருக்கும் தண்ணீர். ஆனால் அந்த ஐயனார் கோவில் முன்றலில் இருக்கும் அந்த கிணற்றில் மாத்திரம் கற்கண்டு மாதிரி இருக்கும் தண்ணீர், இனிப்பாக அத்தனை சுவையாக இருக்கும். நான் அந்த வயதிலேயே நினைப்பதுண்டு, எப்படி இது சாத்தியம்? ஒருவேளை சாமி தான் எல்லாத்துக்கும் காரணமோ தெரியாண்டு நினைத்துக் கொள்வேன். அங்கு லீவில் நிற்கும் போது சில வேளைகளில் எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க செல்வோம். காங்கேசன் துறையில் அப்போது ஒரே ஒரு தியேட்டர் தான் இருந்தது. தியேட்டரின் பெயர் ராஜநாயகி. அதில் தான் நான் மிஸ்ஸியம்மா படம் கூட நான் பார்த்தேன். அந்த தியேட்டர் அப்போது மயிலிட்டிக்கு போகும் வழியில் உள்ள ஊரணி என்ற இடத்திற்கு கிட்டத்தான் அமைந்திருந்தது. கட்டடமாக இல்லாமல் தென் கொட்டகை என்று சொல்வார்களே, அப்படி அமைந்திருந்தது அந்த தியேட்டர். அந்த படத்திலிருந்து எந்த பாடலாவது இப்போது ஒலிக்க கேட்டாலும் என் நினைவில் நிழலாடுவது ராஜநாயகி தியேட்டர், அந்த அந்த கடற்கரையில் அமைந்திருந்த சூழல்தான். இப்படியாக கழிந்த எங்கள் பாடசாலை விடுமுறை நாட்கள், அந்த பொன்னான பொற்கால நாட்கள் இனி எப்போது எங்களுக்கு கிடைக்கப் போகிறது? அது கிடைக்கவே கிடைக்காது. சரி, இப்போது சற்று தூரத்தே மணி ஓசை ஒன்று கேட்கிறது. அதை என்னவென்று கேட்போமா? ஓ, அது எங்கள் நல்லைக்கந்தனின் மணியோசை அல்லவா அது? ஆம்நேர்களே, இனி நாங்கள் நல்லூர் திருவிழா பற்றித்தான் பார்க்க போகின்றோம். இந்த நல்லூர் திருவிழா என்பது மொத்தமாக யாழ் குடாநாட்டிற்கே ஒரு 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 கலகலப்பான நேரம் என்றுதான் நான் சொல்வேன். இந்த நல்லூர் திருவிழா காலத்தில் யாழ் நகரமே விழா கோலம் பூண்டிருக்கும். கோண்டாவில் சந்தி, திருநெல்வேலி சந்தி, பரமேஸ்வரா சந்தி, கந்தர்மட சந்தி, இவை அத்தனையிலும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்து விடுவார்கள். அதேபோல் தட்டாதரி சந்தி, பிரவுன் ரோட்டு சந்தி, ரயில்வே கேட்டடி, அரசமரத்தடி, கந்தர்மட சந்தி, பழன்ரோட்டு பிள்ளையார் கோவிலடி, அரசடி ஆகிய இடங்களிலும் தண்ணீர் பந்தல்கள் அமைப்பார்கள். அத்தனை பந்தல்களிலும் நல்ல வெண் குருமணல் பரப்பி ஒலிபெருக்கி பூட்டி, நீயல்லால் தெய்வம் இல்லை என்று சீர்காழி கோவிந்தராஜனும், உள்ள முருகுதையா என்று TMSம் உருகி உருகி இசைத்தட்டின் மூலம் காணமழை பொழிந்து கொண்டிருப்பார்கள். வெக்கையின் தாக்கத்தை தணிக்க இடையிடையே தண்ணீர் தெளித்து அந்த இடத்தையே குளிர வைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி தண்ணீர் பந்தல்கள் யாழ் நகர் முழுவதும் அமைந்திருக்கும். திருவிழா காலத்தில் கள்ளுத்தாரணைகள் கூட யாவும் அநேகமாக பூட்டியே இருக்கும். எங்காவது 1-2 தவறணைகள் அருமையாக திறந்திருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும். அரசடி ரோட்டில் உள்ள எங்கள் குழந்தையின் கள்ளுக்கொட்டில் மூடியே இருக்கும். பெரிய கடை மீன் சந்தைகளில் நண்டு, கணவாய், இறால், விளை, பாறை, திரளி இப்படி மீன்கள் சீண்டு வாரட்டு கிடக்கும். இறைச்சி கடைகளும் வளமை போல் இருக்க மாட்டாது. யாழ் மாநகர சபையின் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள்
தங்கள் கடமைகளை காலை 5 மணிக்குள் முடித்து விடுவார்கள். அந்த நாட்களில் அநேகமான, அதாவது 90-95% வீடுகளில் உள்ள மலசல கூடங்கள் அத்தனையும் வாளி வைத்து பாவிப்பதாகவே இருந்தது. கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இடையூறு இருக்கப்படாது என்பதற்காக யாழ் மாநகர சபை தனது ஊழியர்களை கொண்டு காலை 5 மணிக்கு முன்பே அவற்றை சுத்திகரிப்பு செய்து விடுவார்கள். அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையும் தன் பங்குக்கு தனது சேவையை விஸ்தரிப்பு செய்திருக்கும். குடாநாட்டின் சகல இடத்திலிருந்தும் நல்லூர் கந்தனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக விசேடமான பஸ் சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். இது போதாதென்று சினிமா தியேட்டர்களிலும் மேலதிக காட்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். இது வெளியிடங்களில் இருந்து வரும் மக்கள் திருவிழாவையும் பார்த்து கொண்டு சினிமாவையும் பார்த்து செல்வதற்கான வசதியாக அமைந்திருக்கும். நல்லூர் கோவிலின் மேற்கு வீதியில் அமைந்துள்ள மங்கையர்கரசி வித்தியாசாலையின் வாசலை அண்டி யாழ் மாநகர சபை தனது தற்காலிக காரியாலயத்தை அமைத்திருக்கும். அதில் விசேடமாக ஒளிபரப்பு சேவையும் அமைத்திருப்பார்கள். இதற்காக கோவிலை சுற்றி வர ஒலிபெருக்கிகளை மின்சார கம்பங்களில் பூட்டியிருப்பார்கள். கோவிலின் 4 வீதிகளிலும் 3-4 மீட்டர் இடைவெளியில் குப்பையை போடுவதற்கு வசதியாக குப்பவாளிகள் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு தார்பீப்பாவை 2ஆக வெட்டி அதற்கு சிவப்பு வர்ணம் பூசி அதை குப்பவாளியாக பயன்படுத்துவார்கள் மாநகர சபை ஊழியர்கள். மாநகர சபை நிர்வாகத்தினர் கீழே கிடக்கும் குப்பைகளை பொறுக்கும் ஊழியர்களையும் நியமித்திருப்பார்கள். அவர்களின் கையில் ஒரு பேட்ஜ் ஒன்று கட்டியிருப்பார்கள். அதில் யா மா ச என்ற எழுத்து ஒரு அடையாள இலக்கமும் பொறிக்கப்பட்டிருக்கும். அத்துடன் கையில் ஒரு சாக்குப்பையும் வைத்திருப்பார்கள். கோவிலின் 4 வீதிகளிலும் நல்ல வெண்மலர் பரப்பி தினமும் காலை மாலை 2 வேளையும் மாநகர சபையின் நீர் விநியோக பிரிவிலிருந்து பவுசரில் தண்ணீர் கொண்டு வந்து வெக்கை அடங்குவதற்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள். வீதியில் ஒரு குப்பை கூட காண கிடைக்காது. அவ்வளவு சுத்தமாக இருக்கும் நல்லூரின் 4 வீதிகளும். அதையும் மீறி சில வேளைகளில் எம்மை மறந்து கடலை கொட்டை வாங்கி சாப்பிட்ட பின்னர் அந்த பேப்பரை கசக்கி வீதியிலே போட்டு விட்டோம் என்றால் அது நிலத்தில் விழுந்த அடுத்த செகண்ட் அதை ஒரு கரம் எடுத்து தனது சாக்கு பையில் போட்டுக்கொள்ளும். அந்த கரத்துக்குரியவர்கள் யாழ் மாநகர சபை ஊழியர்கள். அந்த அளவிற்கு யாழ் மாநகர சபை ஊழியர்கள் கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு பார்த்திருப்பார்கள். இதை நான் ஏன் இங்கு இவ்வளவு அழுத்தி சொல்கிறேன் என்றால், நல்லூர் திருவிழா காலங்களில் யாழ் மாநகர சபையின் சேவைகள் அளப்பெரியது என்பதற்காகவே. இத்தனை ஆயிரம் மக்கள் கூடுமிடத்தில் சுகாதார வசதிகள் மிகவும் நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதையும் இங்கு நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இதை எழுதும் போது நெஞ்சில் ஒரு நினைவு நிழலாடுகின்றது எனக்கு. எனது 11 வயதுகளில் கல்கி, ஆனந்தவிகடன் போன்ற வாரப்பத்திரிகைகள் படிக்கும் பழக்கம் எனக்கு இருந்தது. அப்படி ஒரு முறை படிக்கும் போது அதில் அதன் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, அதாவது கல்கியின் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி இலங்கை பற்றிய பயண கட்டுரை ஒன்று எழுதியிருந்ததை படிக்க இருந்தது. அதில் அவர் எழுதியிருந்ததை நான் அப்படியே சொல்கின்றேன். நான் எனது சரித்திர தொடர்கதைகள் எழுதுவது தொடர்பாக நிறைய இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டுள்ளேன். அப்போது அந்தந்த இடங்களில் அமைந்துள்ள கோவில்களுக்கும் சென்று தகவல் சேகரித்துள்ளேன். ஆனால் தமிழர்கள் செறிவாக வாழும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் நல்லூர் கோவிலின் சுத்தத்திற்கும் சுகாதாரத்துக்கும் ஈடாக வேறெங்கும் நான் கண்டதில்லை என்று குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் நல்லூர் திருவிழா காலத்தில் எத்தனை கவனம் எடுத்து சுத்தத்தை பேணி வருகின்றனர் யாழ்ப்பாணத்து மக்கள். தவறிப்போய் நான் கீழே விழுந்தால் கூட மறுபேச்சின்றி என்னையும் தூக்கி குப்பை வாளிக்குள் போட்டு விடுவார்கள் யாழ்ப்பாண மாநகர சபை ஊழியர்கள் என்று அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டிருந்தார். அதை நான் மிக பெருமையோடு வாசித்தேன். இதை மிக பெருமையுடன் தான் இங்கே பதிவும் செய்கின்றேன். அப்படி பதிவு செய்வதில் கர்வமும் கொள்கின்றேன் நான். அத்துடன் அந்த நாளைய யாழ் மாநகர சபைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றேன். கோவில் வீதியின் தெற்கேயும் வடக்கேயும் பொதுமக்களின் நலன் கருதி யாழ் மாநகர சபையினர் 2 மலசீல கூடங்களை அமைத்திருப்பார்கள். இதில் 24 மணி நேரமும் துப்புரவு தொழிலாளர்கள் கடமை புரிந்து கொண்டிருப்பார்கள். மேற்கு வீதியில் அமைந்திருக்கும் காரியாலயத்தில் இருந்து
அடிக்கடி காணாமல் போல பிள்ளைகள் பற்றிய அறிவிப்புகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும். பிள்ளைகளை தவறவிட்ட பெற்றோர் சென்று பிள்ளைகளை மீட்டு வருவார்கள். நல்லூர் சிவன் கோவில் அமைந்துள்ள பகுதியில் கடலை கடைகள், மிட்டாய் கடைகள், பாத்திரக் கடைகள் மற்றும் சுபாஷ் ஐஸ்கிரீம் கடை இத்தனையும் அமைந்திருக்கும். அத்தனை கடைகளிலும் கூட்டம் நிரம்பி வழியும். இந்த சிவன் கோவிலுக்கு அண்மையில்தான் மணியையரின் நல்லை ஆதீனமும் அமைந்துள்ளது. கேணிக்கு பின்புறம் உள்ள வெற்றிக்காணியில் யாழ் மாநகர சபை தற்காலிக கடைகளை அமைத்திருப்பார்கள். சரி நேயர்களே, இந்த இடத்தில் இந்த வார பொற்கால நினைவுகளை நான் நிறுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து உங்களை நான் சந்திப்பேன் என்று வணக்கம் கூறி விடைபெறுபவர் பேர்லின் சேகர். வணக்கம் நேயர்களே. பொற்கால நினைவுகள்.